என்கிட்ட இருக்கிற எல்லா லேப்டாப்பையும் காமிச்சிட்டேன். என்ன மாதிரி லேப்டாப் தான் உங்களுக்கு வேணும்? நீ முத ஒன்று காமிச்சிங்களே இந்த லேப்டாப் மீண்டும் மீண்டுமா? மறுபடியும் முதல்ல இதான் நீங்க முத பார்த்தீங்க. ஹாய் சார். ஹாய் சார், ஒரு நல்ல ஐஃபை 10th லேப்டாப் ஆகும் சார். இது ஐஃபை 10th தான். இதை கூட பாருங்க. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, அப்புறம் இல்ல அவர் பார்க்கணும்னு தான் சொல்றாரு. பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா சார்? இது ஒரு நிமிஷம் பார்த்துட்டு கொடுத்துருவாரு. சார் பாருங்க. இது என்ன கான்ஃபிடன்ஸ் சார்? ஐஃபை 10th ஜெனரேஷன். குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. இது நல்லா இருக்கு சார். இது என்ன சார் ரேட் பண்ணுங்க சார்? 32 வரும் சார். 32. ஓகே, ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க சார். வெளியில் கொடுக்குறத விட நம்ம கம்மியாக தான் கொடுப்போம். இல்லை நீங்கள் பார்த்து அதே மாடல் லேப்டாப் இவரும் பார்த்துருக்காரு, இவருக்கும் பிடிச்சிருக்கு. நாளைக்கு வரேன்னு சொல்கிறாரு. சரி, என்னதான் நடக்குதுங்க? இப்போ நாளைக்கு வரீங்களா? நம்ம இவர் பார்த்துட்டாரு, அதான் இப்போ யோசிக்கிற மாதிரி இருக்குது. நாளைக்கு வாங்க, நம்ம உடனே டெலிவரி போயிடுவோம். சரிங்க சார், நல்லது சார். இப்போ சொல்லுங்க, 30 ரூபாய்க்கு முடிச்சுக்கலாமா? சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லாங்க. 25 ரூபா பண்ணி கொடுங்க. உங்களை நம்பி தானே வந்திருக்கோம். லேப்டாப் நல்ல லேப்டாப்பு, கான்ஃபிக் கூட அதில் தான் உங்களுக்கு ரேட்டு வந்து அதிகமாக தெரியுது. மற்றபடி நல்ல கான்ஃபிக் தான் அது. பார்த்தீங்களா, 25 ரூபாய் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவர் வெளியில் பார்த்துட்டு வந்துட்டு 30 ரூபாயே கம்மின்றாரு. அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், லேப்டாப் நல்ல ரேட்டு தான். 30,000ன்றது நல்ல ரேட்டு தான் சார். அவர்கிட்ட இருக்கு அதனால சொல்றாப்ல. என்கிட்ட இருக்குது தானே. அடுத்து நான் தேடி வருவேன், முடிச்சு கொடுங்க. 28 ரூபாய்க்கு தேடி வரணும். பாருங்க, உங்களை பார்த்து தான் நான் வந்திருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பார்த்து தான் பாருங்க. அந்த ஒரு இதுதான், நீ இன்ஸ்டா பார்த்துட்டு வர்றீங்க, அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றீங்க, சோழ வந்தாலேருந்து வரேன்னு சொல்கிறீங்க. சரி, அதனால லெஸ் பண்ணி நான் பண்ணி கொடுக்குறேன். அந்த கான்செப்ட்டுக்கு வரேன் நான், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, 28க்கு பண்ணிடுவோம். அது கம்மியாக லெஸ் பண்ணிடுறாங்க. அதுவும் நீங்கள் தேடி வந்தீங்க, நம்மளை தேடி வந்துருக்கீங்கன்றக்காக தான்.